ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஷஃபானா சமையலறையில். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சிக்கன் கிரேவி தான் பண்ண போகிறோம். அதுக்கு வெஜிடேபிள்ஸ்லாம் கட் பண்ணிகிட்ருக்குறாங்க. இதோ நேற்று அடுப்பு இந்த கிச்சனை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி வச்சாச்சு. அப்படி பழைய ஸ்டவ் தான், பழசு தான், ஆனால் நல்லா நான் நேற்று க்ளீன் பண்ணேன். இன்னைக்கு சமையல் செஞ்சதுனால கொஞ்சம் இதுவாகிடுச்சு. சரி, ஓகே. புதுசு இருக்குது, எடுத்து போகலாம். தூக்கி போட மனசு இல்லைல்ல, அது கொஞ்சம் நாள் போட்டு பார்க்கலாம். என்னம்மா, சாம்பார் வெங்காயமும் தக்காளியும் இப்போ நம்ம அரைக்கணும், சரியா? சரி. கேரட் உருளைக்கிழங்கு எதுக்கு? அந்த கிரேவியோட போடுறதுக்கு. ஓகே ஓகே. அதில் நீங்கள் போட்டால் சாப்பிட மாட்டீங்க இல்லையா, எனக்காக போடுறேன், ஓகேவா? ஒரு தக்காளி, 2 தக்காளி, 3 தக்காளி, சின்னது 3, புதினா, கொத்தமல்லி, 3 வச்சு அரைக்கணும். ரெண்டு ஏலக்காய், 2 லவங்கம், ஒரு பட்டை, கொஞ்சம் சோம்பு, இதெல்லாம் நல்லா வெடித்து வரட்டும். அதுக்கப்புறம் வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4-5 முந்திரி ஆட் பண்ணிக்கோங்க, டேஸ்ட்டாக இருக்கும் உங்களுக்கு இந்த சிக்கன் கிரேவி. அரைச்சாச்சு. வெறும் மிளகாத்தூள், இது ஆச்சி வெறும் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள், வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கலர். அப்புறம் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, உப்பு கொஞ்சம். கறி நல்லா வாஷ் பண்ணிட்டாங்க, கறி போட போகிறாங்க. நல்லா எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. லெமன் ஆட் பண்ணிக்கோங்க. கேரட்டு உருளைக்கிழங்கு இதிலெல்லாம் ஆட் பண்ணணுமோ, கேரட்டை இதில் 2 போட்டுக்கணும். அது ஒதுக்கக்கூடாது, சாப்பிடணும். அதில் வெஜிடேபிள்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ அதில் ஆட் பண்ணி சாப்பிட்டுக்கோங்க. டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வேறு என்ன, நம்ம அரைச்சி வச்சுருந்த தக்காளி வெங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். 3 தக்காளி, சாம்பார் வெங்காயம், கொத்தமல்லி, 5 முந்திரி, இதையெல்லாம் சேர்த்து அரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. முந்திரி ஒரு 5-4 அந்த மாதிரி ஆட் பண்ணாக்கா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சிக்கன் கிரேவி. ஈஸியான சிம்பிளான டிஷ்ஷு, ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு 1/4 hour நல்ல குக் ஆகும். கொஞ்ச நேரம் 10 நிமிஷம் வெந்துடும். ஓகேவா? ரெடி ஆயிடுச்சு சிக்கன் கிரேவி. இப்போ ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ஈஸியாக சிம்பிளாக செய்யலாம். ஓகே, உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.